ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை, மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒன்று வெளியே வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தையிட்டு விகாரை இருக்கு தானே, எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில பிரச்சனையில போகுது. அந்த தையிட்டு விகாரை, அப்புறம் முல்லைத்தீவுல வட்டுவாக்கல் பகுதியில இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விகாரை ஒன்று இருக்கு. இந்த விகாரைகளுக்கு கீழ்பகுதியில நிலத்துல மிகப்பெரிய மனித புதைகுழி ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை, மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒன்று வெளியே வந்திருக்கு. உடனே நீங்க யோசிப்பீங்க, மனித புதைகுழி அப்படின்ட்டு. ஆமா, இவன் மனித புதைகுழி யார் அதுல செத்திருப்பாங்க, யாரினுடைய புதைகுழியா இருக்கு? நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முதல் மிகப்பெரிய வரலாறு கடந்த நூற்றாண்டு கடந்த ஒரு எச்சமா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் எதுவுமே இன்னும் முன்னெடுக்கப்பட இல்லை. ஆனா அதுல இன்னும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இது கட்டாயம் 2009ஆம் ஆண்டு சரணடைஞ்ச எங்களினுடைய அக்காமார், எங்களினுடைய அண்ணாமாரை இவங்க சித்திரவதை பண்ணி இந்த புதை கொண்டு குமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த புதைகுழி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையுமே ஏற்பட்டிருக்கு. சோ இது இதுக்கு முதலும் பல பேர் கதைச்சிருக்காங்க, பல தடவை கதைச்சிருக்காங்க. ஆனா பெரிய அளவுக்கு இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல அரசாங்கம் விட்டுருவாங்க. ஆனா இப்ப புது அரசாங்கம் வந்திருக்கு. இந்த அரசாங்கம் ஒரு அளவுக்கு ஓகே, மக்களுக்கு நீதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்றாங்க அப்படின்றத நம்பி துரைராசா ரவிகரன் பாராளுமன்ற உறுப்பினர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கழிச்சிருக்கு. மக்கள் நிறைய பேர் அவருக்கு முறைப்பாடு தர்றாங்க, அவருக்கும் சந்தேகம் இருக்கு, இப்படின்னு கழிச்சிருக்கு. சோ இப்ப நாங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்டா, இது உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நாங்க யோசிக்க போனா அது நம்ம கொஞ்சம் கதைப்போம். என்ன அப்படின்னா, 2009ஆம் ஆண்டு நல்லா யோசிச்சு பாருங்க, யுத்தம் முடிவுக்கு வந்தது. அதாவது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அப்ப அந்த நேரத்துல எங்கட அண்ணாமார், எங்கட அக்காமார்லாம் சரணடைஞ்சாங்க. அதே மாதிரிக்கு நிறைய பொதுமக்களையும் விசாரிக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில ராணுவம் கூட்டிட்டு போனாங்க. அரசாங்கத்தை எங்கட பெற்றோர்கள் ஒப்படைச்சாங்க. இப்ப சரணடைஞ்சவங்களுக்கும் என்ன நிலைமைன்னு தெரியாது, விசாரிக்கிறோம் கூட்டிட்டு போனவங்களும் உயிரோடு இருக்காங்களா உயிரோடு இல்லையா எதுவுமே தெரியாது. அப்ப பெற்றோர்கள் எங்கட சொந்தங்கள் என்ன செஞ்சாங்கடா, உண்ணாவிரத போராட்டம் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வருஷ கணக்கா உண்ணாவிரத போராட்டம் எடுத்து செத்து மடிஞ்சு போனாங்க. நிறைய பேர் உயிரோட கூட இல்ல, போராடியே செத்து போயிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் ரீதியா நிறைய விஷயங்களை முயற்சி செய்தாங்க. அப்புறம் சர்வதேசம் வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு போனாங்க. ஆனா அரசாங்கம் என்ன தெரியுமா சொன்னது? அதாவது மஹிந்த ராஜபக்சவோட அரசாங்கம், அதாவது விடுதலை புலிகள்ல இருந்து சரணடைஞ்சவங்கள நாங்க எந்த ஒரு டார்ச்சரும் பண்ண இல்ல, நாங்க நினைச்சா எதுவும் செய்திருக்கலாம், ஆனா நாங்க என்ன செஞ்சோம்டா அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவர்களும் இந்த நாட்டுல இந்த மண்ணுல பிறந்த ஒரு பிள்ளைகள் தான் அப்படின்னு அவங்களுக்கு நாங்க தொழிற்பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அவங்களையும் இந்த தேசத்துல சுதந்திரமாக வாழ்றதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவங்களை நாங்க விடுவிச்சிருக்க இப்படி சர்வதேசத்துக்கு படம் காட்டினாங்க. ஆனா அது 100க்கு ஒரு 5% குறைவுதான். அப்ப மீதி மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை. சோ அதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவும் சர்ச்சையாகவும் படிச்சிருக்கு. ஆனா இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா எங்கட தமிழ் ஊடகங்கள் கூட பெருசா கண்டுகொள்றது இல்லை, கதைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இது முக்கியமான விஷயம் இல்லதானே. எங்கட இனத்தினுடைய எங்கட மக்களினுடைய எங்கட உறவுகளினுடைய பிரச்சனையாக அவங்க கருத இல்லை. அதனாலதான் சினிமா விஷயம், இல்லாட்டிக்கு ஏதாவது பொம்பளை பிரச்சனை, இல்லாட்டிக்கு ஏதாவது வேற ஏதாவது பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா முதலாவதா கதைச்சிருப்பாங்க ஊடகங்கள். அப்ப இதை கதைக்கிறதுக்கு எந்த ஊடகமும் தயார் இல்லை. சோ அப்படி பிரச்சனையும் எங்கட இனத்துக்குள்ளேயே எங்கட ஊடகங்களை இப்படி ஒரு துரோகமான ஊடகங்களும் இருக்கிறாங்க. சோ இப்ப அந்த உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு டார்ச்சர் பண்ணி இப்படி நிலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா புதைச்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பௌத்த விகாரைகள் எங்க கட்டப்படுது அதிகமா? கூடுதலா புத்திஸ்ட் இருக்கக்கூடிய சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தெற்குல கட்டினா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, யாருமே கேட்க போறது இல்லை. ஆனா தமிழர்கள், முக்கியமாக சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய, ஒட்டுமொத்தமா சொல்லணும்டா தமிழர்கள் வாழக்கூடிய, தமிழர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த வடக்கு கிழக்குல ஏன் இந்த விகாரைகளை கட்டுறீங்க? அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னு. இவங்க புத்திஸ்ட் மதத்தை திணிக்கிறதுக்காக, இல்லாட்டிக்கு சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களை குடியேற்றுறதுக்காக, இனவாதத்தை தூண்டுறதுக்காக, மதவாதத்தை தூண்டுறதுக்காக இதெல்லாம் முயற்சி செய்யறாங்களோ அப்படின்னு யோசிச்சாலும் அது ஒரு விதத்துல உண்மைதான். ஆனாலும் அதையும் தாண்டி என்ன பிரச்சனை இருக்குண்டா இந்த விகாரைக்கு கீழே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மனித புதைகுழி இருக்கு. இந்த புதைகுழி தெரிய வந்துச்சுண்டா என்ன நடக்கும்? அது யாரினுடைய உடல், அது யார் அப்படின்ற கேள்வி வரும். அதை விசாரிக்கும் போது இவங்களோட தண்டவாளம், இவங்களோட மண்டவாளம், இவங்களோட பொய்யும் பித்தலாட்டமும் எல்லாம் சர்வதேசத்துக்கு தெரிய வந்துடும். அப்ப அது ஒரு பாரிய ஒரு களங்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர், ஒரு கெட்ட ஒரு அரசாங்கத்தின் மேல ஒரு கெட்ட ஒரு கரை போல வந்துடும். அப்ப அதனால இதை மறைக்கிறதுக்காக இவங்க கொண்டு குமிச்சிட்டு அதுக்கு மேல விகாரையை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை பாத்தீங்கன்னா இப்ப போய் கொண்டிருக்கு. அதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா
இந்த சரணடைஞ்சவங்க எல்லாம் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத இவங்க சொன்னா, சரியான பதில சொன்னா இந்த சந்தேகம் வராது. அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும், இப்ப நவீன கருவிகள் இருக்குது, அதை தோண்டி கண்டுபிடிச்சுதான் அதெல்லாம் செய்யணும் இல்ல. இந்த நவீன கருவிகளை வச்சே பாத்தீங்கன்னா உண்மையாகவே அந்த விகாரைக்கு கீழே மனித புதைகுழி இருக்குதா அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கலாம். அந்த விசாரணையை நடத்தணும். உண்மையாக மனித புதைகுழி இல்லையென்றா இல்லைன்னு சொல்லணும். அப்படி இருக்குண்டா அது யாரினுடையது, எந்த காலகட்டத்துல நடந்தது, அது யாரினுடைய உடல் அப்படின்றத விசாரிச்சு அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது யாராக இருந்தாலும் சரி அவங்கள கைது செய்யணும். சரியான நீதியான விசாரணைய நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவங்களும் கதைச்சிருக்கிறாங்க. அதுதான் எல்லா மக்களுமே எதிர்பார்க்கிறோம். ஆனா இதை செய்யாம நீங்க இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல எல்லா அரசாங்கம் போலவும் நீங்க நடந்து கொண்டீங்கன்னா சோத்துல முழு பூசணிக்காய மறைக்கிற வேலைதான் இது. சோ அப்படி இருக்கும்போது இந்த நாடு ஒரு காலகட்டத்திலையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையாது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எங்கட ஈழத்தமிழர்கள் உலகம் பூரா பறந்து விரிந்து வாழ்றாங்க. அப்படி வாழும்போது இன்றைக்கு யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நாடுகள்ல அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அரசியல் பதவிகள்ல இருக்காங்க. அதே மாதிரிக்கு தொழில்துறையில கிட்டத்தட்ட மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு டாக்டர்ஸா இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸா இருக்கிறாங்க. எவ்வளவோ துறைகள்ல எவ்வளவோ மிகப்பெரிய முன்னணி நிறுவனங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிஇஓவா கூட இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு எங்க ஈழத்தமிழர்கள் உலகம் பூரா 13 லட்சம் பாத்தீங்கன்னா பறந்து விரிந்து வாழ்றாங்க. அவங்க எல்லாரும் நினைச்சாங்கண்டா இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்போ கட்டி எழுப்பலாம். ஆனா அவங்களுக்கு தடையா இருக்கிறது என்னண்டா, எங்கட சொந்தங்களை, எங்கட உறவுகளை, எங்கட தேசத்துல, எங்கட மண்ல, எங்கட பூர்வீக மண்ல நீங்க கொண்டு குமிச்சிருக்கிறீங்க. அதுக்கான நீதி இன்னும் நிலைநாட்டப்படல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மண்ணுல மறுபடியும் ஒரு முதலீடு பண்றதுக்கு, சிறந்த விஷயத்தை உருவாக்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பயங்கரவாத தடை சட்டம், அதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமா என்ன செய்யலாம், இதை கட்டாய முயற்சி செய்யலாம். இப்படி செய்யும் போது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். ஓகே, இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா அதுக்குண்டு நீங்க தெற்குல இருக்கக்கூடிய சிங்கள மொழி பேசக்கூடிய சிங்களவர்கள் தான் பெரும்பான்மை. அவர்களை நீங்க எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது. அப்ப அதனால அவர்களையும் நீங்க திருப்திப்படுத்ததான் வேணும். ஆனா அதுக்குண்டு நீங்க எதிரான தவறான விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கும் தெரியும், அவர்களும் மனிதர் தான். அப்படி மனிதராக இருக்கும்போது ஒரு தவறு நடந்திருக்குண்டா, ஒரு அநீதி நடந்திருக்குண்டா, அதுக்கான நீதி கிடைக்கத்தானே வேணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. இந்த இலங்கை நாட்டுல எல்லாருமே சுதந்திரமா வாழலாம். இப்படின்றது வார்த்தைகள்ல சும்மா கதைக்காம செயற்பாடுகள், ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, ஒரு சர்ச்சை ஒன்று வந்திருக்கு, இந்த தையிட்டி விகாரைக்கு கீழே மிகப்பெரிய மனித புதைகுழி இருக்கு அப்படின்ற சர்ச்சை வந்திருக்குன்னா இதை நீங்க முயற்சி செய்யணும். இதை என்ன உண்மையா, இது பொய்யா, இதுக்கு கீழே புதைகுழி இருக்கா, அப்படி மனித புதைகுழி இருந்தால் அது யாருடைய உடல்கள் அப்படின்றதெல்லாம் விசாரிச்சு அதுக்கு பின்னுக்கு இருந்த குற்றவாளிகள் யார், அந்த குற்றவாளிகள் உயிரோட இருந்தா அவங்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். இதை செய்தால்தான் ஒரு மனிதனுடைய உயரிய நீதியிலேயும் நீதி, உயரிய பண்பாக, உயரிய ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப எங்களை தமிழர்கள் முக்கியமாக மறுபடியும் வீழ்ந்து போறதுக்கான காரணம் என்னடா, அறம் சார்ந்து இருப்பாங்க. ஒரு நீதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில என்ன செய்வாங்கடா, அது சிங்களவங்களோ இல்லாட்டிக்கு பர்கரோ, இஸ்லாமிக்கோ, கிறிஸ்டியனோ, புத்திஸ்டோ, வேற எந்த ஒரு மதமோ வேற எந்த ஒரு இனமாக இருந்தா கூட அதை பார்க்க மாட்டாங்க. நீதி என்ன அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஆனா சில மொழியில சில இனத்துல என்ன செய்வாங்கடா, எங்கட இனம் எங்கட மொழி அப்படின்னு அது தவறாக இருந்தா கூட அந்த தவறை பாத்தீங்கன்னா அதுக்கான தண்டனையை கொடுக்க மாட்டாங்க. நீதியாக இருந்தவனுக்கு தான் தண்டனையை கொடுப்பாங்க, அவனை தான் புறந்தள்ளுவாங்க. சோ எங்கட இனத்துல எங்கட தமிழர்கள்ல பாத்தீங்கன்னா அறம் சார்ந்து நிக்கிறதுனாலதான் நாங்க நிறைய தடவை கீழே போறோம். சோ அந்த நிலைமை மாறணும். அதுக்காக நான் தவறு செய்தவங்களை நல்லவங்கன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படியான பல விஷயங்கள் இருக்குது. நீங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க உண்மையாகவே மனித புதைகுழி அந்த தையிட்டி விகாரைக்கு கீழே இருக்குதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திப்ப மக்களே. நன்றி.